Hey makers, welcome back to another video. First of all, எல்லாருக்குமே ரொம்ப நன்றிகள். ஏன் அப்படின்னா நம்ம சேனல் வந்து ஒரு 5000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ 5000 சப்ஸ்கிரைபர்ஸ்ன்றது எனக்கு ஒரு பெரிய நம்பர். ஸோ தேங்க்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே வந்து ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 5000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணியிருக்கேன். ஸோ அதை செலிப்ரேட் பண்ணுற விதமா வந்து இந்த வீடியோவில் வந்து நான் என்னை பற்றியும் ஸோ நான் திரும்ப லேப் பற்றியும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஹூவாமை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்றத பற்றி சொல்லிட்டு இந்த லேப் ஸ்டுடியோ எல்லாமே வந்து ஒரு டூராக வந்து மேக் பண்ணலாம் அப்படின்றத ஐடியா. ஸோ வித்தவுட் வேஸ்டிங் எனி டைம் லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பற்றி வந்து சொல்லிடுறேன். நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 22 year old எலக்ட்ரானிக்ஸ் கிராஜுவேட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியராக வந்து ஒர்க் வந்து பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ் 3D பிரிண்டிங் அண்ட் ஸ்டஃப்ஸ் மேக்கிங்ல வந்து ரொம்ப பேஷன் அதிகம். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேனல் வந்து நான் வந்து நிறைய எலக்ட்ரானிக்ஸ் கண்டென்ட் அண்ட் 3D பிரிண்டிங் கண்டென்ட்ஸ் வந்து போட்டுட்டு இருக்கேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா என்ன பற்றின ஒரு ஷார்ட் டீடைல். வேற ஒன்றும் என்னை பற்றி சொல்றதுக்கு பெருசாலாம் ஒன்றும் இல்லை. ஸோ டேரெக்டாக வந்து நம்ம லேப் டூர் ஸ்டுடியோ டூர் வந்து போயிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டுடியோ லேப் வந்து உள்ளே வந்து போக போகிறோம். இதுதான் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ். உள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா எங்களோட ஸ்டுடியோ லேப் பெட்ரூம் எல்லாமே இந்த ஒரு ரூம் தான். இது வீடா சார்? இல்ல இதுதான் உங்க வீடா? ஆமா சார். இப்போது பெரிய கேரி பேக் குள்ள குடி இருக்கிறீங்க அப்படின்னா ஆப்வியஸா இது ஒண்ணுதாங்க. நாங்க வீட்டுல வந்து 2 பேரு. ஸோ சிங்கிள் பெட்ரூம் வீடு தான். ஸோ இந்த பெட்ரூம் தான் வந்து ஷேர் வந்து பண்ணிப்போம். ஸோ இது ஒரு பெட்ரூம், யாருன்னா ஒருத்தர் தான் வந்து இங்க வந்து தூங்க முடியும். அண்ட் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 செக்ஷனா வந்து இருக்கும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டுடியோ ஏரியா. ஸோ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் அந்த பேக் ட்ராப் பார்த்துருப்பீங்க, இப்போ வந்து இந்த பேக் ட்ராப் பார்த்துருப்பீங்க. அண்ட் தென் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து எலக்ட்ரானிக்ஸ் பெஞ்சு. ஸோ இங்க தான் வந்து பார்த்தோம். காரி துப்பாதீங்க, என்னடா இது இப்படி வச்சிருக்கேன் அப்படின்னு. இது எவ்வளவுதான் கிளீன் பண்ணாலும் இது இப்படிதான் இருக்கும். இதுல ஒரு ட்ரிக் இருக்கு, அது வீடியோ வந்து அப்புறமா சொல்றேன். அண்ட் இது பாத்தீங்க அப்படின்னா என்னோட சிஸ்டம் ஏரியா. ஸோ சிஸ்டம் ஒர்க் எல்லாமே வந்து இங்க வந்து பண்ணுவேன். அண்ட் அப்படியே இங்க வந்தீங்க அப்படின்னா இது வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னோட 3D பிரிண்டிங் ஏரியா. ஸோ இங்க வந்து 3D பிரிண்டர் எல்லாமே இருக்கும். இடம் வந்து ரொம்ப சின்னதுதான். ஸோ அதுல எவ்வளவு பெஸ்டா வந்து என்னால் ஆப்டிமைஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ ஆப்டிமைஸ் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு செக்ஷனே வந்து பாத்திரலாம் நான் என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்றேன் அப்படின்றதெல்லாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ் ஒர்க் பெஞ்ச் வந்து பாத்திரலாம். ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் ஒர்க் பெஞ்ச். இதுல பாத்தீங்க இல்லையா, ஆனா நீங்க வீடியோல பார்க்கும்போது இந்த பெஞ்ச் வந்து இப்படி இருக்கவே இருக்காது. அது காரணம் என்னது அப்படின்னா இதுல ஒரு ட்ரிக் இருக்கு. ஸோ இது மேல இருக்க பிளேட் வந்து இப்படி ஈஸியா வந்து எடுத்துருவோம். ஸோ எதுனா பண்றேன் அப்படின்னா அங்க வந்து பண்ணிப்பேன், கிளீனா இருக்கும். ஸோ வீடியோ எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா பாத்தீங்க அப்படின்னா அகைன் வந்து இதை வந்து இப்படி வந்து வச்சிருவேன். பாஸ், நீங்க சீப்பா போட்ட பிளான நான் சீப்பை வச்சே முடிச்சிட்டேன் பாத்தீங்களா? ஸோ ஆக்சுவலாக இந்த போர்டு வந்து வேற ப்ராஜெக்டாக வாங்கினது. இதை வந்து இப்படி வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுற சால்ட்ரிங் அயன் வந்து இருக்கு. இது இப்போ வந்து அவ்வளோ யூஸ் பண்ணுறதே கிடையாது, பவர் பற்ற மாட்டேங்குது அப்படின்றதுனால. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா நான் நிறைய டூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் காசு கொடுத்து வந்து வாங்க மாட்டேன். மோஸ்ட்டாக வந்து டிஏவையாக தான் பண்ணி வச்சிருப்பேன். ஸோ அப்படியே வந்து பண்ணது தான் பார்த்தீங்கன்னா இந்த பெஞ்ச் பவர் சப்ளை. ஸோ இந்த பெஞ்ச் பவர் சப்ளையும் பார்த்தீங்க அப்படின்னா அப்படிதான் வந்து பண்ணுது. ஸோ பேட்டரி பேக்கும் பார்த்தீங்கன்னா டிஏவையாக பண்ணி வச்சிருப்பேன், எமர்ஜென்சிக்கு எதனா யூஸ் பண்ணுறது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், வோல்ட் மீட்ரு. ஸோ எல்லாமே கஜம் தான் இருக்கும். ஏன் அப்படின்னா நான் நிறைய வாட்டி கிளீன் பண்ணாலுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும்போது திருப்பி எல்லாத்தையுமே வந்து எடுத்து வைக்கும் போது இந்த மாதிரி வந்து ஆகிடும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி யூஸ் பண்ணுற டூல்ஸ், ரேக்ஸ் எல்லாமே வந்து வச்சிருப்பேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து 2 கபோர்ட்ஸ் வந்து இருக்கும். ஸோ இதை பார்த்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். ஸோ 3 ரேக் இருக்கும். இதெல்லாம் இன்னும் இருக்கு அப்படின்றது எனக்கே வந்து தெரியாது. எதுனா வேணும்னா எடுக்கும்போது தான் களைச்சி போட்டு வந்து எடுப்பேன். ஸோ இப்படி தான் வந்து இருக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட எலக்ட்ரானிக்ஸ் ஒர்க் பெஞ்ச். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட பிசி இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டர் ரொம்ப ஃபேன்சி மானிட்டர்லாம் கிடையாது. நான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் போது எங்கள் அப்பா வந்து வாங்கி கொடுத்தது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐஃபை சிஸ்டம் தான் வந்து இருக்கு. ஸோ இதுலேயே வந்து நிறைய இஷ்யூஸ் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ அப்கிரேட் பண்ணணும், ஒரு லேப்டாப்ஸ் வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கேன். பட்ஜெட் கொஞ்சம் டைட்டாக இருக்கிறதுனால எல்லாமே வந்து டைட்டாக வந்து போயிட்டு இருக்கு. ஒரு ட்ரோன் இருக்கு என்கிட்ட, பார்த்தீங்கன்னா தூசி படிஞ்சு போயிருக்கும் ரிமோட்டு. ஸோ ட்ரோன் ப்ராஜெக்ட் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக அதை வந்து மேக் பண்ணுறேன். ட்ரோன்லாம் மேக் பண்ணால் பட்ஜெட் கொஞ்சம் அதிகமாக போகும் அப்படின்றதுனால தான் ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பண்ணுறது. ஏன் அப்படின்னா எனக்கு யாரும் ஃபண்டிங்லாம் கிடையாது. ஸோ நான் என்னோட ஓன் இன்கம் வச்சு தான் இதில் ஃபண்டிங் எல்லாமே வந்து பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கிரியாலிட்டி 103 3D பிரிண்டர். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்லே ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம், அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ எல்லாமே. ஸோ அது வந்து செக் பண்ணி பாருங்க. ஸ்டில்லும் ஐ எம் ஹாப்பி வித் தட். இதில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. அண்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபிலமெண்ட்ஸ் எப்பவுமே ஒரு 4-5 கலர் ஃபிலமெண்ட்ஸ் வந்து இருக்கும். ஏன் அப்படின்னா நான் அதை முன்னாடி கிஃப்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதோட ஃபிலமெண்ட் எல்லாமே வந்து கலர் கேட்பாங்க அப்படின்னா ஃபிலமெண்ட்ஸ் எல்லாமே வந்து வச்சிருப்பேன். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு யூபிஎஸ் வந்து இருக்கும். இங்க வந்து ஒரு யூபிஎஸ் வந்து வச்சிருப்பேன். நீங்க வந்து 3D பிரிண்டர்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு யூபிஎஸ் வந்து மஸ்ட். ஏன் அப்படின்னா ஒரு ஷார்ட் டியூரேஷன் 1 நிமிஷம் 2 நிமிஷம் கரண்ட் வந்து கட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து யூபிஎஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நானுமே ஒரு யூபிஎஸ் வந்து வச்சிருக்கேன்.
அண்ட் அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா பேக்கிங் மெட்டீரியல்ஸ், டஸ்ட்பின் இருக்கும், ஒரு ட்ரில் வந்து வச்சிருப்பேன். எதுனா இங்கே ட்ரில் பண்ணோம் அப்படின்னா பேக் பண்றதுக்கு வெளியெல்லாம் இங்கே வச்சாலும் வந்து எனக்கு டோஸ் டமால் டிமால்னு விழும். இந்த ரூமை என்ன பண்றியோ வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது பீரோ வந்து பாத்தீங்கன்னா எங்க அம்மா அது. ஸோ அந்த செக்ஷன் வந்து நான் வந்து போக வந்து விரும்பல. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடியோ செக்ஷன். ஸோ ஸ்டூடியோக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த லைட் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஸ்டாண்டு சாஃப்ட் பாக்ஸ் மட்டும் தான் வந்து நான் வந்து வாங்கியிருக்கிறது. ஸோ சிம்பிளாக பார்த்தீங்கன்னா இப்படிதான் வந்து வச்சிருக்கேன். ஸோ இது உள்ள இருக்க லைட்டிங் சிஸ்டம், கிளாம்பு, அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நானா பண்ணது தான். உங்களுக்கு பார்த்தாலே வந்து தெரியும். இது எல்லாமே வந்து நானா டிஐஒயா பண்ணதுதான். ஸோ முன்னாடியே சொன்னேன் இல்லையா, நிறைய டிஐஒயா தான் பண்ணி வச்சிருப்பேன். அப்படின்னா பட்ஜெட் ஒரு விஷயம் ஒன்று வந்து எனக்கு டிஐஒயா பண்றது நிறைய பிடிக்கும். ஸோ அது பண்றப்போ நிறைய வந்து கத்துக்க முடியும். ஸோ அதுக்காக வந்து பண்ணது. ஸோ இதை பத்தி ஒரு ஷார்ட்ஸுமே வந்து போட்டிருக்கேன். ஸ்டில் நோ ப்ராப்ளம். அதுதான் வந்து யூஸ் வந்து பண்ணிட்டு இருக்கேன். ரீசெண்டா பாக்குற வீடியோஸ் எல்லாத்துலயுமே வந்து இதுதான் வந்து வச்சுட்டு இருக்கேன். அண்ட் தென் பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா என்னோட போல். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 3D பிரிண்டிங் ஆரம்பிச்சப்போ வந்து பண்ணது. இந்த பேக்ரவுண்ட் எல்லாமே வந்து எங்க அண்ணா வந்து டிரா பண்ணுது. ஸோ அது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ரீவியஸ் எல்லாம் வந்து அந்த பேக் டிராப் தான் வந்து யூஸ் வந்து பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இப்போ ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னா இந்த பேக் டிராப் வந்து யூஸ் பண்றோம். ஸோ இது வந்து நம்ம லோகோ GFM Tech. அண்ட் இது கீழே எல்லாமே வந்து பாக்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து எப்பவுமே வந்து இப்படிதான் இருக்கும். ஒரு ப்ராஜெக்ட் பண்ணாலுமே பாத்தீங்கன்னா நிறைய பார்ட்ஸ் வந்து வாங்க வேண்டியதா இருக்கும். ஸோ எல்லாமே பாக்ஸா வந்து பையில பாயிட்டே இருக்கும். ஸோ அதனால வந்து இது எப்பவுமே வந்து இப்படிதான் இருக்கும். ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா எதனா வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னா ப்ராஜெக்ட் ஸ்கிமேட்டிக்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்கிமேட்டிக்ஸ் வந்து இருக்கும். ஒண்ணுமே தெரியலையே. அண்ட் தென் பாத்தீங்கன்னா மற்ற ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ ஸ்டூடியோக்காக பாத்தீங்கன்னா அந்த ஒரு லைட் வந்து இருக்கும். ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபில் லைட்டா வந்து ஆக்ட் ஆகும். ஸோ அது வந்து மெயின் லைட்லாம் வச்சிருப்பேன். ஸோ இது வந்து ஃபில் லைட்டா வச்சிருப்பேன். ஸோ இது எப்படி பண்றதுன்றத பத்தி ஆல்ரெடி வீடியோ வந்து போட்டிருக்கேன். அண்ட் தென் பாத்தீங்கன்னா அப்படின்னா கலருக்காக ஒரு RGB லைட் வந்து வச்சிருப்பேன். அண்ட் தென் பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு RGB லைட். இது எப்படி பண்றது அப்படின்றத பத்தி நம்ம சேனல்ல வந்து வீடியோ வந்து போட்டிருக்கோம். ஸோ இது எல்லாமே வந்து இங்கே தான் இருக்கும். ஸோ வேர்த்து வந்து ஊற்றிக்கிட்டே இருக்கும் வேர்வை. ஏன் அப்படின்னா இது வந்து நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா ஷீட் வீடு தான். ஸோ சீலிங் வீடு கிடையாது. அதனால தான் பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து ரொம்ப இன்கன்சிஸ்டண்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா எங்களால் சம்மரில் வந்து இங்கே வந்து ஷூட் வந்து பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா ரொம்ப வேர்வை ஊற்றும், ஒர்க்கே வந்து பண்ண முடியாது. ஸோ அதனால வந்து மோஸ்ட்டாக ஈவினிங் டைம்ஸ் மட்டும்தான் வந்து ஒர்க் வந்து பண்ணுவோம். ஸோ அதனால தான் வந்து அந்த டிலே வந்து நிறைய வந்து இருக்கும். ஸோ இப்போ கூட பார்த்தீங்கன்னா நைட்டில் தான் வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். மேலே வந்து ஃபேன் போட முடியாது. ஏன் அப்படின்னா மைக் வந்து ஃபேன் போட்டோம் அப்படின்னா அந்த நாய்ஸ் ரொம்ப பிக்கப் பண்ணும். ஸோ அதனால ஃபேனும் வந்து போட முடியாது. ஸோ ஏசியும் போட முடியாது, ஃபேனும் கிடையாது. ஸோ ஷீட் வீடு. ஸோ இமேஜின் பண்ணி பாருங்க, ஸ்வெட்டிங் வந்து இருந்துகிட்டே இருக்கும் கண்டினியூஸாக. ஒரு வீடியோ வந்து 10 நிமிஷம் விடாமல் ஷூட் பண்ணுறோம் அப்படின்னாலே அதில் 4 or 5 டைம்ஸ் வந்து பாஸ் பண்ணி ஸ்வெட்டிங்ஸை வந்து தொடச்சிட்டு தான் வந்து பண்ண முடியும். இப்போ அதனால தான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ வந்து ஸ்வெட் ஆகிட்டு இருக்கு. அதனால தான் வந்து என் வீடியோவில் வந்து நிறைய லேக் வந்து இருக்க மாதிரி இருக்கும். ப்ராப்பராக எனக்கு ஸ்கிரிப்ட் பண்ணுறதுக்கும் டைம் வந்து இருக்காது. ஸோ நான் லைவாக வந்து பேசிடுவேன். ஸ்கிரிப்டிங்ன்றது வந்து என்கிட்ட வந்து கிடையவே நான் அப்போ கேமரா ஆன் பண்ணி ரோல் பண்ணி அப்படியே வந்து ஃப்ளோவில் பேசுறது தான். ஸோ எடிட்டிங்கில் வந்து பண்ணுறதுனால தான் அந்த லேக் எல்லாமே வந்து இருக்கும். ஸோ ஃபியூச்சரில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்கிரிப்ட் பண்ண வந்து ட்ரை பண்ணுவோம். எடிட்டிங்லேயும் வந்து இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஆக்சுவலாக வந்து என்ன இஷ்யூ அப்படின்னா வந்து டைம் கிடையாது. ஏன்னா ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறதுக்கே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு டைம் வந்து பத்த மாட்டேங்குது. ஸோ ப்ராஜெக்ட் பண்ணி நான் அவுட்புட் காட்டினா தான் வந்து அந்த ப்ராஜெக்ட் வந்து நல்லா போஸ்ட் பண்ண முடியும். ஸோ ஒரு வாரத்துக்கு ஒரு வீடியோவாவது போடணும் அப்படின்றதா இருக்கும். ஸோ இப்போ லாஸ்ட் வீக்கில் பார்த்தீங்க அப்படின்னா என் கால் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சரியாயிட்டு இருக்கு. ஸோ ஃபிசியோக்கு போகிறேன். ஸோ அது போயிட்டு வரதே வந்து நான் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வரதே வீட்டுக்கு வந்து வரது 9 ஆகிடுது. ஸோ அகைன் மார்னிங் 7க்கு வந்து நான் வீட்டை விட்டு போயிடுவேன். ஸோ மேனேஜ் பண்ணணும். ஸோ ஐ வில் மேனேஜ். இனி வந்து ஃபியூச்சரில் வந்து ரெகுலராக வீடியோ போட கண்டிப்பாக வந்து ட்ரை வந்து பண்ணுறேன். ட்ரைபாடை காட்ட மறந்துட்டேன் பார்த்தீங்களா, ஸ்டூடியோ செட்டப்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ட்ரைபாட் தான் வந்து யூஸ் வந்து பண்ணிட்டு இருக்கேன். இந்த ட்ரைபாடே பார்த்தீங்கன்னா ஆதி காலத்து ட்ரைபாடாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு கொடுத்தது. ஸோ இதில் தான் நான் ஃபர்ஸ்ட் வீடியோ ஷூட் பண்ணது வந்து ஸ்டில் நவ் இந்த ட்ரைபாடில் தான் வந்து ஷூட் வந்து பண்ணிட்டு இருக்கேன். இதில் கிளாம்ப் பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் கிளாம்ப் வந்து பார்த்தீங்கன்னா நானாக 3D பிரிண்ட் பண்ணது தான். ஸோ அது வந்து இப்போ கொஞ்சம் வச்சுக்கிச்சு, இருந்தாலும் அதை வச்சு தான் வந்து மேனேஜ் வந்து பண்ணிட்டு இருக்கேன். மைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இனிஷியலாக வந்து ஹெட்ஃபோனோட மைக் தான் வந்து யூஸ் பண்ணிட்டுறேன். இப்போ போயா மைக் வந்து வச்சிருக்கேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் மை ஆஃபீஸ் ஃப்ரெண்ட் கொடுத்தது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் தான் வந்து இந்த சேனலை வந்து ரன் பண்ணிட்டுருக்கேன். ஸோ ஏன் அப்படின்னா என்னோட காஸ்ட் மேஜராக வந்து நான் எங்கே ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா என்னோட ப்ராஜெக்டில் தான் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்ப்பேன். ஸோ அன்வான்ட் ஐட்டம்ஸில் வந்து நான் ஸ்பெண்டிங்ஸ் வந்து மோஸ்ட்டாக வந்து கட் வந்து பண்ணுவேன். ஸோ அதனால தான் வந்து நிறைய டிஐஒயாக வந்து பண்ணுறதுக்கான ரீசனே அதுதான். ஸோ அதை வச்சு என்னால் வந்து லேர்னிங்கும் பண்ண முடியும், ஸோ காஸ்ட் கட்டிங்கும் பண்ண முடியும் அப்படின்றதுனால தான் ஸோ அந்த மாரி பண்ணுறது.
ஸோ பிடிக்கிறது என்னவோ அதை வச்சு பண்ணணும் அப்படின்றது தான் வந்து பார்ப்பேன். அவ்வளோதான் என் ரூம் டூர், என் ஸ்டூடியோ டூர், என் டேப் டூர் எல்லாமே. ஸோ இதில் பெருசாக அப்படி காட்டுறதுக்கு அந்த அளவுக்கு எதுவும் இல்லை. பட் ஐ விஷ் எதாவது காட்டணும் அப்படின்னா இதை வந்து நான் டாக்குமெண்ட் பண்ணணும் அப்படின்றது வந்து எனக்கு ரொம்ப நாள் ஆசை. கண்டிப்பாக ஃபியூச்சரில் வந்து ஒரு நல்ல ஸ்டூடியோ, நல்ல லேப் வந்து மேக் வந்து பண்ணுவோம். ஸோ அப்போ பார்க்குறப்போ இது ஒரு மெமரியாக இருக்கும் அப்படின்றதால தான் இதை வந்து நான் டாக்குமெண்ட் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வேறு எதுனா உங்களுக்கு என்னை பற்றி தெரியணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் வந்து கேளுங்க, நான் அதை பற்றி வந்து சொல்கிறேன். ஓப்பன் டு டாக். ஸோ இல்லை இந்த ஸ்டூடியோவில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறது பற்றி உங்களுக்கு எதனா ஐடியா இருந்ததுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். வெல் அண்ட் குட், நானும் அதை டேக் கேர் பண்ணுறேன். மெயினாக வந்து இந்த எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறது அப்படின்றத சொல்லுங்கள். ஏன்னா புவர் அட் ஆர்கனைசிங். நான் எவ்வளோ நல்லா ஆர்கனைஸ் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் அதிகபட்சம் இந்த டேபிள் வந்து ஆர்கனைஸ்டாக இருக்கும். அடுத்த நாளே பார்த்தீங்க அப்படின்னா இது இப்படி ஆகிடும். அண்ட் அதேமாரி எனக்கு காம்போனன்ட்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுறது ஒரு பெரிய ஹெட்டேக்காக இருக்கும். இப்போ பார்த்தீங்க எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாக்ஸ் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எம்டி காம்போனன்ட்ஸாக இருக்குது. ஸோ இதை ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதே வந்து எனக்கு ஒரு பெரிய ஜாபாக இருக்கும். ஏன் அப்படின்னா காம்போனன்ட்ஸ் இருக்க காம்போனண்ட்டே மிஸ் ஆகிட்டு திருப்பி போய் வாங்குவோம். அந்தமாரி காமெடிலாம் வந்து நடக்கும். ஸோ யாருன்னா இந்த டெஸ்க்கை எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறது அப்படின்னு கொஞ்சம் தெரிஞ்சால் கண்டிப்பாக வந்து கீழே கமெண்ட்டில் போடுங்க. எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்கள் அம்மாவுக்கு உங்களை கண்டிப்பாக வந்து சொல்கிறேன். ஏன்னா எங்கள் அம்மா என்னை கழுவி ஊற்றாத நாளே கிடையாது இதுக்காக. அதேமாரி இந்த சைடும் எதுனா ஒரு ஆர்கனைஸ் ஐடியா இருந்ததுன்னா வந்து கொஞ்சம் நீட்டாக வந்து சொல்லுங்கள். இந்த வால் வந்து கொஞ்சம் எம்டியாக இருக்குது. இந்த வாலில் எதுனா பண்ண முடியும் அப்படின்னா அதையும் வந்து கமெண்ட்டில் வந்து போட்டு விடுங்க. மேக் வந்து பண்ணுறோம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவுக்கு. ஸோ உங்களுக்கு இதை பற்றி என்னை பற்றி எதனா தெரியணும், இல்லை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு எதனா என்னை பற்றி டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட்ஸில் வந்து போடுங்க. இல்லை அடுத்து என்ன ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு எதனா இருந்ததுன்னா கமெண்ட்டில் வந்து போடுங்க. படித்து பார்த்துட்டு அந்த ப்ராஜெக்ட் என்னால் பண்ண முடியும் அப்படின்னா நான் வந்து பண்ணுறேன் கண்டிப்பாக. ஸோ until then it's Gopi signing off. Cameraman Gokul, Tata, bye bye. Next Sunday இன்னொரு வீடியோ பார்ப்போம். Bye bye.